ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மோர் ரசம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது நம்ம காய்கறி எதுவும் இல்லாத டைமில் நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, நீங்கள் உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமா நான் இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் இப்போது இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இதில் வந்து பூண்டு இருக்கும் இல்லையா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இடித்து கூட போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். அந்த பூண்டு இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு போட்டதுக்கப்புறம் இதில் 1 கப்பு சாம்பார் வெங்காயம், அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 சாம்பார் வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் அது 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட தாளிப்பு அப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போவே கமகமன் வாசனை வருது. இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலருக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு வந்து நம்ம மோர் ரசம்க்கு எல்லாம் சேர்த்து தான் இப்போ உப்பு போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். அப்புறமா நம்ம இது நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை மோரில் சேர்க்க போகிறோம். இது சூடாக சேர்த்திங்கன்னா மோர் தெரிந்து போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம மோரில் கலந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, தயிர் இருக்கும் இல்லையா, தயிர் நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம மோர் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக மோர் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த தயிர் கட்டியாக இருக்கும்போது நம்ம இதில் சேர்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இது நம்ம ரசம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் மோர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நான் மோர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம முதல்ல தாளித்து வச்சோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான உப்பும் முன்னாடியே போட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டோன்னா சூப்பரான மோர் ரசம் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.